இங்க இந்த ஆன்டி வீடு வீடா போய் மம்தா டானிக்ன்ற ஒரு பொருளை வித்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர் கதவு தொறக்குறாங்க, சில பேர் கதவு தொறக்கலனா கூட எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. உள்ள போய் உட்காந்துட்டு தண்ணிக்கு பதிலா பாட்டில்ல அந்த டானிக்கை ஊற்றி அவங்க முன்னாடியே குடிச்சிட்டு, நானே இதுதான் குடிக்கிறேன், நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன்னு எல்லார்ட்டையும் சொல்றாங்க. இவங்க மோஸ்ட்லி லேடிஸ் கிட்ட தான் இந்த டானிக்கை வித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்றாங்க உடல் சோர்வுலாம் சுத்தமா இருக்காது, முடி கொட்டுறதுல நின்றோம், நீங்க எப்பயுமே சுறுசுறுப்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் லைட்டா ஊற்றி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அவங்களும் குடிச்சிட்டு இருக்கும் போது கேட்குறாங்க, கீழே இருக்க ஒயிட் ஆல்டோ கார் உங்கள் தான் சொல்லி எல்லாருமே ஆமான்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, எங்கள் கம்பெனி நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்குன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காட்டுறாங்க. நீங்கள் டிவிலாம் ஆட் பண்ணலாமேன்னு சில பேர் கேட்டால், எங்களுக்கு பெரிய பெரிய லாபம்லாம் வேணாம், சின்ன லாபம் எனக்கு தேவைப்படுது, அது கிடச்சா போதும்ன உடனே இவங்க யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ டானிக்க, அவங்க எல்லாருமே வாந்தி எடுத்து மயக்கம் போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என் பையன் வந்து காலேஜுக்கு பைக்கில் போயிட்டு இருந்தான், அப்போ ஒரு ஒயிட் ஆல்டோ கார் வந்து அவனை ஆக்சிடென்ட் பண்ணிடுச்சு, என் பையன் செத்து போனதுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்ட் காரணம் யாருன்னு ஊர் ஃபுல்லாக தேடினேன், யாருமே எனக்கு கிடைக்கவே இல்லை, 3 வருஷம் ஆயிடுச்சு, ஒயிட் ஆல்டோ கார் மட்டும்தான் எனக்கு தெரிய வந்ததுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. ஒயிட் ஆல்டோ கார் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு போய் மருந்து விற்கிற மாதிரி விஷம் கொடுத்து அவங்க எல்லாரையுமே கொண்டிருக்காங்க.